ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி ஆடிப்பூரத்துக்கு வளையல் மாலை கட்டலாங்களா? ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வளையல் மாலை கட்டி வீடியோ போட்டிருந்தாங்க. அது வந்து லேஸ் வச்சு கட்டியிருந்தேன். நிறைய பேர் வந்து லேஸ் எங்களுக்கு கிடைக்கல, உள்ள நூலை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி நான் வந்து உள்ள நூலே கட்டி காமிக்கிறேங்க. நூலை வந்து 2 வரியாக போட்டுக்குங்க. எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. கலராக வந்து நான் வளையல் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு வளையல் எப்பவுமே வந்து செக் பண்ணி எடுத்துக்குங்க. நிறைய வந்து டேமேஜ் ஆகி இருக்கும் இந்த மாதிரி செட்டாக வாங்கும்போது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை எல்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு கழுவுதுனா கூட கழுவிக்கலாங்க, இல்லை லாஸ்ட்டாக மாலை கட்டி முடிச்சுட்டு கழுவிக்கலாக்க விலையில். நான் ஒவ்வொரு கலராக இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கேன். டேமேஜெல்லாம் எல்லாமே செக் பண்ணி நூல் வந்து 2 வரியாக போட்டுட்டு கொஞ்சம் அந்த மாலையில் வந்து கழுத்து கட்டுறதுக்கு அளவாக கேப் விட்டு முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ அந்த முடிச்சில் 2 விலையில வச்சு விலையிலுக்குள்ளே விட்டு இப்படி இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கணும். டைட்டாக ஒரு 2 முடிச்சு. இப்போ இதுக்கு மேலே தாங்க நம்ம கட்ட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 விலையில் நல்லா டைட்டாக கட்டிட்டு அந்த நூலுக்கு மேலேயே ஒரு விலையில வச்சு உள்பக்கமாக இப்படி வெளியே இழுத்துக்குங்க. நூலை இழுத்துட்டு இப்போ முந்தின விலையிலுக்கும் இதுக்கும் நடுவில் கேப்பில் இப்படி விடணும். வளைச்சி இப்படி விட்டு திருப்பி வந்து உள்பக்கத்துலேருந்தே அப்படியே வந்து நூலை எடுக்கணும். நூலை எடுக்கிறது விலையிலுக்கு உள்பக்கத்துலேருந்து தாங்க எடுக்கணும். எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. லூஸாக இருந்தாலும் கலண்டு வராது. ஆனால் கொஞ்சம் மாலை பார்க்கும்போது நிறைய நூல் இடையில தெரியுங்க. அதனால் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்குங்க. இப்படி உள்பக்கமாக எடுத்துக்குங்க. அடுத்த சுற்று வந்து அப்படியே 2 விலைக்கு இடையில வந்து இப்படி ஒரு சுற்று சுற்றி திருப்பி உள்பக்கமாக இருந்து அந்த நூலை எடுக்கணும். இதே போல் தாங்க கட்டிகிட்டே வரணும். நூலில் கட்டும்போது கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக நிற்காதுங்க. இதே லேஸ் வச்சு கட்டும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாலையோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரல் சைஸ்க்காவது அந்த ஹைட் வந்து எச்சா வருங்க. இதே விலையில் தான் வச்சு கட்டுவோம். ஆனால் அந்த லேஸில் கட்டும்போது கொஞ்சம் தள்ளி வரதுனால ஹைட் எச்சு கொடுக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 விலையில் வந்து ஒவ்வொரு கலரில் வச்சு கட்டியிருக்கேன். நீங்கள் ஒரே கலராக கூட வச்சு கட்டலாங்க. நான் வந்து ஒரே கலரில் 2 விலையில் அப்படி மாற்றி கட்டியிருக்கேன். இல்லை நீங்கள் சாமி கட்டுறதுன்னா பச்சை சிவப்பு மட்டும் வாங்கி கூட கட்டலாம். இல்லை சிவப்பு கலர் விலையிலே பச்சை கலர் விலையிலேன்னு சொல்லி ஒரே கலராக கூட கட்டலாங்க. உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து, ஆனால் ஒத்தப்படையாக கட்டுங்க. அதாவது விலையிலோட எண்ணிக்கை வந்து ஒத்தப்படையாக இருக்கணும். எவ்வளோ வேணாலும் கட்டலாங்க. அந்த மாதிரி நீங்கள் எண்ணி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சு கட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 4 விலையில் கட்டிட்டு திருப்பி வந்து அந்த கையை வந்து மாற்றி பிடிச்சிக்குங்க. அதாவது லாஸ்ட்டு 4 விலையிலுக்குள்ள இடையில கை விட்டு பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக வரும். ஒவ்வொரு தடவையும் இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா வந்து வளைவாக வந்துடுங்க. லாஸ்ட்டு விலையிலுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு இப்படி அந்த கேப்பில் நூலை விட்டு எடுக்கணுங்க. ஒரு சுற்றி எப்பவும் போல் சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி கேப்பில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா முடிச்சு விழுந்துடும். இதே போலவே ஒரு 2 முடிச்சு போட்டு எடுத்துக்குங்க. இல்லை கடைசி விலையிலுக்கு மட்டும் ஒரு முடிச்சு போட்டுட்டு 2 விலையில் சேர்த்து கூட முடிச்சு போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக. இப்போ லாஸ்ட் விலையிலுக்கும் 2 முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டாச்சுங்க. முந்தின விலையிலேயே சேர்த்து இப்போ கட்டியிருக்கேன். கீழே வந்து அந்த குஞ்சத்துக்கு வந்து ஒரு 3 விலையில் எடுத்து வச்சுருக்கேங்க தனியாக. அந்த 3 விலையிலையும் வந்து கீழே அப்படி தொங்க விட்ட மாதிரி கட்டிக்கலாம். தனித்தனி நூலில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட்டி எடுத்துருங்க. இப்போ இதை வந்து அந்த விலையிலோட சென்ட்ரு விலையில் வந்து ஜாயின் பண்ணணும். நீங்கள் இப்படி தூக்கி நிற்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சென்ட்ரு விலையில் எதுன்னு தெரியும். அதில் ஒரு 2 விலையில் வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. அந்த மாலையும் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக அந்த செண்டு தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும். கோயிலுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த கீழே இருக்கிற விலையிலையோ இப்படி நகர்த்தி வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நூல் போட்டு கட்டி விட்டுடலாம். ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குங்க. எப்பவும் கட்டுறதை விட இது கொஞ்சம் வந்து அந்த கீழே செண்டு மாதிரி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். நான் ஆக்சுவலாக கோயிலுக்கு கொடுத்துருந்தாங்க, சாமிக்கு போட்டிருந்தாங்க. அம்மனுக்கு போட்டிருந்தப்போ அந்த வளையல் மாலை அவ்வளோ அழகாக தெரிஞ்சதுங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வளையல் மாலை கட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.